எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். கோவிலெல்லாம் கொடுக்குற மாதிரி வெண்பொங்கல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 2 கப்பு நான் அளந்துருக்கேன்ல, அதே கப்பில் அளந்துக்கோங்க. 2 கப்பு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3/4 கப்பு பாசி பருப்பு இல்லைன்னா பைத்தம்பருப்புன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துக்கோங்க. நம்ம சேர்க்கறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அசல் நம்ம கோவிலில் சாப்பிட்ற பொங்கல் மாதிரியே இருக்கும், நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி லைட்டாக வறுத்துட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். அங்கே பிரசாதமாக இந்த வெண்பொங்கல் தான் கொடுப்பாங்க. பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி தான் அவங்க அப்படி செய்கிறாங்க, அந்த மாதிரிலாம் நான் திங்க் பண்ணிகிட்டு இருப்பேன். மேரேஜ் ஆகி கூட நான் சொல்லிட்டு இருப்பேன், இந்த மாதிரிலாம் எப்படி செய்கிறாங்கன்னே தெரியல, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வீடு குடி போகிற ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம். அப்போக்கி அதே டேஸ்ட்டில் ஒருத்தவங்க வெண்பொங்கல் செஞ்சுருந்தாங்க செய்ய வரவங்க. ஸோ நான் அவங்கள்ட்ட கேட்டிருந்தோம், என்ன எப்படி இந்த மாதிரி டேஸ்ட்டாக செய்கிறீங்க அப்படின்னு. அவங்க சொன்னாங்க சீக்ரெட் என்னென்னா, நீங்கள் சேர்க்கறதுக்கு முன்னாடி பருப்பு நல்லா லைட்டாக வறுத்துட்டு சேருங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சில சீக்ரெட்லாம் சொன்னாங்க. அதே மாதிரி செஞ்சால் சூப்பராக நல்லா வந்துருந்துச்சு. சரி வாங்க, இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வந்தாச்சு. இப்போ அதில் ஒரு 1/2 ஸ்பூனு ஜீரகம் போட்டுக்கிறோம். அடுத்ததாக மிளகு ஒரு 1/4 ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கல்லுப்பு. நான் கல்லுப்பு தான் இதுக்கு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் கல்லுப்பு. தேவையான தண்ணி ஊற்றிக்கணும். இதுக்கு மெயினே தண்ணி தான். இப்போ என்ன பண்ணுறோன்னா, நீங்கள் 2 கப்பு அரிசி எடுத்துருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 6-7 கப்பு வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் நல்லா வெந்து வரும் அதுக்கு. இப்போ அது நல்லா வெந்து வரட்டும். நல்லா குழைய விட்டு வேக விடுங்க. ஒரு 6-7 விசில் வரைக்கும் விடுங்க, நல்லா வேகட்டும். இப்போ எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு நெய் ஊற்றிக்கணும். ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிட்டு ஜீரகம் ஒரு 5-6 முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. மிளகு ஒரு 1/4 ஸ்பூனு. பச்சை மிளகாய் 1 வந்து 2ஆக கீரி போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி இருக்குல்ல, அது சின்னதாக வெட்டியும் போட்டுக்கலாம், இல்லைனா நீங்கள் லைட்டாக இடித்து கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அப்புறம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிட்டு, இப்போ பொங்கல் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கு. அதோட வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். நம்ம ஏற்கனவே தாளிச்சு வச்சுருக்க எல்லாத்தையும் அதில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா கிண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா சூப்பராக வந்துடும் பொங்கல். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இதே போல் அளவில் இதே மாதிரி செய்யுங்க, ரொம்ப சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணாதான் அடுத்தடுத்து எனக்கு வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம். இதுக்கு காம்பினேஷனாக தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.